அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பயான்ஸ்ன்ற டாபிக் உள்ள கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a piece of ore weighing 1.5 Newton in air and 1.1 Newton in water, its volume is. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். பீஸ் ஆஃப் ஓர் வெயிங் 1.5 நியூட்டன் இன் ஏரில் இருக்கிறது தான் வந்து ரியல் வெயிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி வாட்டரில் வர்ற வெயிட் வந்து டெஃபினட்டாக ஏரில் வர்ற வெயிட்டை விட லெஸராக தான் இருக்கும். ஏன்னா வாட்டரில் பாடி இம்மர்ஸ் ஆகும்போது பயான் ஃபோர்ஸ் வந்து அதனுடைய மூமெண்ட்டை வந்து அப்வோர்டில் ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேங்களா, அப்வோர்ட் டைரெக்ஷனில். ஸோ அதனால் அதனுடைய வெயிட் வந்து லெஸராக தான் தெரியும். அதுதான் வந்து 1.1 நியூட்டன் சொல்கிறாங்க. இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை தான் நம்ம வந்து பயான் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இந்த பயான் ஃபோர்ஸ் எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா, எவ்வளோ லிக்விட் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கோ அதனுடைய வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது நம்ம இந்த பயான் ஃபோர்ஸை வெயிட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரியல் வெயிட் மைனஸ் அப்பேரண்ட் வெயிட். 1.5 மைனஸ் 1.1 0.4 நியூட்டன் கிடச்சிரும். இப்போ இந்த வெயிட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ρVg அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா இதில் ρg அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஸ்பெசிஃபிக் வெயிட்னு சொல்லுவோம். அதாவது வெயிட் பர் வால்யூம். அதோட வால்யூம் மெட்டீரியல் பண்ணோன்னா வெயிட் கிடச்சிரும். ஓகேங்களா, அதனால தான் ρVg யூஸ் பண்ணுறோம். இதில் ரோன்றது டென்சிட்டி ஆஃப் வாட்டர், g 9.81, வின்றது வால்யூம் ஆஃப் பாடின்னு சொல்லலாம், வால்யூம் ஆஃப் வாட்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா, ரெண்டுமே சேம் தானே. ஸோ இங்கே கேட்குறது வந்து இந்த பீஸ்னுடைய வால்யூம் கேட்குறாங்க. தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்டு வால்யூம் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, ஸோ அப்போ வால்யூமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.4 டிவைட் பை 1000 இன்ட்டு 9.81 40.8 சென்டிமீட்டர் க்யூபில் வருது. ஓகேங்களா, ஆன்சர் வந்து 40.8 சென்டிமீட்டர் க்யூப். இங்கே எல்லா ஆப்ஷனும் வந்து மீட்டர் க்யூபில் இருக்குது, மில்லிமீட்டர் க்யூபில் இருக்குது, சென்டிமீட்டர் க்யூபில் இருக்குது. இங்கே இருக்கிறத சால்வ் பண்ணும்போது சென்டிமீட்டர் க்யூப் தான் ஆன்சர் வருது. ஓகேங்களா, 40.8. நெக்ஸ்ட்டு, an odd shaped container weight 2 Newton when empty. If it is full of water, it weighs 4907 Newton. Container's volume is dash. ஓகேங்களா, இப்போ கண்டெய்னரோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டேக் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் as 1000 kg/m3 அண்ட் கிராவிடேஷனல் அக்ஸலரேஷன் அட் 9.81 m/s². ஸோ இதில் வந்து எம்டியாக இருக்கும்போது அந்த கண்டெய்னரோட வெயிட் வந்து 2 நியூட்டன். அதே வாட்டர் ஃபுல்லாக இருக்கும்போது இஃப் இட் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் அப்படின்றப்ப வெயிட் வந்து 4907 நியூட்டன் வருது. இப்போ கண்டெய்னரோட வால்யூம் கேட்குறாங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னா, வெயிட் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் கண்டெய்னர், அதாவது இதில் வந்து வாட்டர் ஃபுல்லானதுக்கப்புறம் இருக்கிற வெயிட்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே சேர்த்து தான் வெயிட் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் கண்டெய்னர் வந்து 4907. அப்போ என்ன சொல்லலாம்னா, அந்த எம்டியாக இருக்கிறப்போ வந்து அதனுடைய வெயிட் வந்து 2 நியூட்டன். அதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 4905 நியூட்டன் வரும். ஓகேங்களா, அது என்னது, வெயிட் ஆஃப் தி வாட்டருடைய வெயிட் தெரிஞ்சிடும். வாட்டருடைய வெயிட்டு எப்படி கிடச்சிருக்கும் நமக்கு, ρVg ஃபார்முலாவில் கிடச்சிருக்கும். ஸோ வாட்டருடைய டென்சிட்டி 1000, g 9.81, அதனோட வால்யூம், அந்த வாட்டர் வந்து ஃபுல்லாக இருக்குன்னா அதுதான் வந்து அந்த கண்டெய்னரோட வால்யூம். ஓகேங்களா, ஸோ வால்யூமோட வேல்யூ வந்து டோட்டலாக டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது 0.5 m3 வருது. 1 மீட்டருக்கு வந்து நம்ம 1000 லிட்டர்ஸ்னு சொல்கிறோம். இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாமே லிட்டர்ஸில் இருக்குது. ஸோ 500 லிட்டர்ஸ். இப்போ என்னென்னா, எம்டியாக இருக்கும்போது கண்டெய்னரோட வெயிட் 2 நியூட்டன், அதே வாட்டர் ஃபுல்லாக இருக்கும்போது அதோட வெயிட் வந்து 4907 நியூட்டன். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா அதுதான் வாட்டருடைய வெயிட்டு. வாட்டருடைய வெயிட்டை வந்து நம்ம ρVg ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது அதில் வால்யூம் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிப்போம். வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் வந்து அந்த கண்டெய்னரோட வால்யூம். கொஸ்டினில் அதுவும் கண்டெய்னரோட வால்யூம் தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 500 லிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு, the metacentric height may be defined as the distance between the metacenter and, எப்போவுமே மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அப்படின்னா அதனுடைய மெட்டாசென்ட்ரிக் பாயிண்ட்லேருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் தான். அதுவும் ஃப்ளோட்டிங் பாடிக்கு தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி. மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மெட்டாசென்டர் அண்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி. ஓகேங்களா, இங்கே வந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர், சென்டர் ஆஃப் பயான்சி, வாட்டர் சர்ஃபேஸில் இருக்குது, அதெல்லாம் கிடையாது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி. நெக்ஸ்ட்டு, a floating body is an unstable condition under the influence of only gravity when. எப்போவுமே வந்து அன்ஸ்டேபிள்னு வந்துட்டோம்னா மெட்டாசென்ட்ரிக் வந்து கிராவிட்டிக்கு கீழே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்டாசென்டர் பிலோ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா, அதுதான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மற்றது அபோவ் கொடுத்துருக்காங்க, சேம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அது எதுவுமே கிடையாது. ஸோ மெட்டாசென்டர் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு பிலோவில் வந்து அன்ஸ்டேபிள், அபோவில் வந்ததுன்னா ஸ்டேபிள், கோயின்சைட் ஆச்சுன்னா நியூட்ரல் ஈக்குலிபிரியம் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, a body weighs 20 Newton and 10 Newton when submerged in the liquids of specific gravity 0.8 and 1.2 respectively. ஓகே, ரெண்டு லிக்விடில் இம்மர்ஸ் பண்ணும்போது சம்மர்ஜ் ஆகும்போது ஒன்றில் வந்து 20 நியூட்டன், ஒன்று 10 நியூட்டன் வருது. அதே மாதிரி அதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்தாலே அது ஒரு 1000 மல்டிப்ளை பண்ணால் அதனுடைய டென்சிட்டிலாம் கிடச்சிரும். இப்போ வால்யூம் ஆஃப் த பாடி வில் பி கிவன் பை அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதில் வால்யூம் ஆஃப் த பாடின்னு சொல்லும்போது நம்ம எந்த லிக்விடில் இம்மர்ஸ் பண்ணாலும் எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அந்த வால்யூம் தான் பாடியினுடைய வால்யூம் சொல்லலாம். ஓகேங்களா? பட் இங்கே என்னென்னா ரெண்டு லிக்வினுடைய டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, அப்புறம் பாடியினுடைய அப்பேரண்ட் வெயிட் வாட்டருக்குள்ளே, அதாவது அந்த லிக்விட்குள்ளே கொடுத்துருக்காங்க. வாட்டர்னு சொல்லக்கூடாது, இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் லிக்விடு அந்த லிக்விட்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னா ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுலேயுமே வந்து நம்ம வெயிட் ஆஃப் பாடி ஈக்குவேட் பண்ணலாம். வெயிட் ஆஃப் த பாடி அப்படின்றத நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அதாவது ரியல் வெயிட் ஆஃப் பாடி ரெண்டு கண்டிஷன்லையுமே ஈக்குவல் தான். ரியல் வெயிட்ன்றது எப்படி வரும்? அதாவது பயான் ஃபோர்ஸு ப்ளஸ் அப்பேரண்ட் வெயிட்னு சொல்லலாம் இல்லைங்களா? அதாவது பாடி வெயிட்ஸ் 20 நியூட்டன் இன் லிக்விட் அப்படின்னா அதுதான் அப்பேரண்ட் வெயிட்டு. அதோட பயான் ஃபோர்ஸ் ஆட் பண்ணோன்னா அதுதான் வந்து ரியல் வெயிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது ரெண்டுலேயுமே வந்து ரெண்டு கண்டிஷன்லையுமே வந்து அதாவது ரியல் வெயிட் வந்து சேம். அப்போது ரியல் வெயிட் இஸ் ஈக்குவல் டு அப்பேரண்ட் வெயிட் ப்ளஸ் பயான் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். பயான் ஃபோர்ஸை எப்போவுமே எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும், ஈஸியாக கால்குலேட் பண்ணலான்னா, ஒன்று ரெண்டு வெயிட்டும் தெரிஞ்சதுன்னா, அதாவது ரியல் வெயிட்டும் அப்பேரண்ட் வெயிட்டும், அதாவது ஏரில் வர்ற வெயிட்டு வாட்டரில் வர்ற லிக்விடில் வர்ற வெயிட்டு ரெண்டும் தெரிஞ்சதுன்னா டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா பயான் ஃபோர்ஸ். அப்படி இல்லை, அந்த டேட்டாஸ் இல்லைன்னா சிம்பிளாக டிஸ்பிளேஸ்டு வால்யூம் ஆஃப் வாட்டர், எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அதனுடைய வெயிட் எடுத்துக்கலாம். அதாவது வால்யூம் இன்ட்டு ரோஜி எடுத்து போட்டோம்னா அது வந்து நமக்கு பயான் ஃபோர்ஸ்னு வரும். இப்போது ரெண்டு சைட்லையுமே என்ன பண்ணுறோன்னா ரியல் வெயிட் ஈக்குவல்னு சொல்லிட்டு அப்பேரண்ட் வெயிட் ப்ளஸ் பயான் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். அதில் அப்பேரண்ட் வெயிட் வந்து ஒரு கண்டிஷனில் 20 ப்ளஸ் அதனுடைய டென்சிட்டி பார்த்திங்கன்னா 0.8ன்னு சொல்கிறாங்களா, இன்ட்டு 1000 போட்டோம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.8 இன்ட்டு 1000 போட்டால் அதனுடைய டென்சிட்டி கிடச்சிரும். அப்போ ரோ ஓகே, அப்புறம் ஜி வந்து 9.81 இன்ட்டு வால்யூம் ஆஃப் த பாடி வந்துடும். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், அப்பரண்ட் வெயிட் என்னது 10 நியூட்டன் ப்ளஸ் அதனுடைய டென்சிட்டி என்னது 1.2 இன்ட்டு 1000 இன்ட்டு வால்யூம் ஆஃப் த பாடி இன்ட்டு ஜின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இதில் ஜி எல்லாம் வந்து இந்த 20 மைனஸ் 10 அதாவது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு வெயிட் ஆஃப் த பாடி வால்யூம் ஆஃப் த பாடி வந்து 2.548 இன்ட்டு 10⁻³ மீட்டர் கியூப்னு வருது. இப்போ ஒரு வேளை இதில் வந்து லிட்டரில் கேட்டிருந்தாங்கன்னா 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப்னா வந்து 1000 லிட்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை லிட்டரில் கேட்டிருந்தா அந்த 10⁻³ இல்லாமல் சொல்கிறது தான் லிட்டர். அதாவது இப்போ ஆன்சர் வந்து 2.548 10⁻³ மீட்டர் கியூப்னு வருது. அதே லிட்டரில் கேட்டால் 2.548 லிட்டர்னு மட்டும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு a spherical balloon of 1.5 meter diameter is completely immersed in water and chained to the bottom. Okay, if the chain has a tension of 10 kilonewton, the weight of the balloon will be nearly. இப்போ இந்த பலூன் வாட்டரில் இம்மர்ஸ் ஆகுது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதை செயின் பண்ணும்போது பாட்டம் சர்ஃபேஸோட செயின் பண்ணியிருக்காங்க. அப்போ செயினில் டென்ஷன் 10 கிலோமீட்டர் வருது. ஓகேங்களா? இப்போ வெயிட் ஆஃப் த பலூன் எவ்வளோன்னு கேட்குறாங்க, அதாவது ஒரிஜினல் வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது அதனோட ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுக்கும்போது பலூனுடைய வெயிட்டு டவுன்வோர்டில் வரும், அது எம்ஜி. அப்புறம் செயினில் ஆக்ட் ஆகிற டென்ஷனும் டவுன்வோர்டில் தான் வரும். அப்புறம் பலூனுடைய வாட்டர்னுடைய பயான் ஃபோர்ஸ், ஓகேங்களா, அது வந்து அப்போ டைரெக்ஷனில் வரும். இந்த 3 ஃபோர்ஸ் தான் வந்து இதில் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணிடுறாங்க, நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோம்னாலே அந்த அதாவது அப்போ டைரெக்ஷன் டவுன்வோர்ட் டைரெக்ஷன் அந்த வெயிட்ஸ் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணலாம் ஈக்குலிபிரியத்தில். ஸோ அப்போ பயான் ஃபோர்ஸ் வந்து அப்போ டைரெக்ஷனில் தட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ப்ளஸ் டி. ஓகேங்களா? அதாவது டென்ஷன் எடுத்துக்கிறோம். நமக்கு தேவை வெயிட் ஆஃப் த பாடி தான் கொஸ்டினில், வெயிட் ஆஃப் த பலூன் தான் கொஸ்டினில் கேட்குறாங்க, அதை வச்சுக்குவோம். அப்போ பயான் ஃபோர்ஸ் மைனஸ் டென்ஷன், அதுதான் வந்து ஆன்சர். டென்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்களே 10 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பயான் ஃபோர்ஸ் தான். பயான் ஃபோர்ஸ்னால என்னது, டிஸ்பிளேஸ்டு வாட்டர்னுடைய வெயிட்டு. அதை எப்படி சொல்லலாம், ரோ விஜின்னு சொல்லலாம். ரோன்றது 1000 வாட்டருக்கு, ஜி 9.81 இன்ட்டு வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும், வால்யூம் ஆஃப் பாடிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் அதனுடைய ஸ்பெரிக்கலோட வால்யூம் வந்து 4/3 πr கியூபு. இங்கே பலூனுடைய டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்பெரிக்கல் ஷேப்பு டயாமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ரேடியேஷன் போகும்போது 1.5/2/2 0.75 வரும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 7.33 கிலோமீட்டர் வருது. ஒரே விஷயந்தான், இதில் வந்து என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கிளியராக தெரிஞ்சுக்கணும். செயின் டவுன்வோர்டில் செயின் வந்து பாட்டம் சர்ஃபேஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதில் ஆக்ட் ஆகிற டென்ஷன் வந்து டவுன்வோர்டில் வரும். அப்புறம் பலூனுடைய வெயிட் டவுன்வோர்டில் வரும், பயான் ஃபோர்ஸ் அப்வோர்டில் வரும். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் ப்ராப்பராக ட்ரா பண்ணிட்டோம்னா ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ 7.33 கிலோமீட்டர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, இஃப் எ போட் பில்ட் வித் ஷீட் மெட்டல் ஆன் வுட்டன் ஃப்ரேம்.
sheet metal on wooden frame has an average density which is greater than that of water, then the boat can float in water with its hollow face upward but will sink once it overturns. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த போட் எப்படி பண்ணுறாங்கன்னா ஷீட் மெட்டல் உட்டன் ஃப்ரேமில், ஓகேங்களா, உட்டன் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வந்து உட்டில் இருக்குது, அதில் ஷீட் மெட்டல் கவர் பண்ணுறாங்க. ஆஸ் அன் ஆவரேஜ் டென்சிட்டி, அந்த டென்சிட்டி டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் தட் ஆஃப் வாட்டர். ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு சாலிடு ஒரு லிக்விடு, சாலிடோட டென்சிட்டி லிக்விட் டென்சிட்டியோட அதிகமாக இருந்ததுன்னா இம்மர்ஸ் ஆகிடும், அப்படி இல்லை ஈக்குவல் அல்லது லெஸ் தெனாக இருந்ததுன்னா ஃப்ளோட் ஆகும்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டென்சிட்டி வந்து கிரேட்டர் தென் தட் ஆஃப் வாட்டர்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. அதுலேயும் போட் கேன் ஃப்ளோட் இன் வாட்டர் வித் இட்ஸ் ஹாலோ ஃபேஸ் அப்வர்டு. அந்த போட்டினுடைய ஹாலோ ஃபேஸ் வந்து அப்போர்ட் டைரெக்ஷனில் இருந்ததுன்னா அப்போர்ட் இருந்ததுன்னா ஃப்ளோட் ஆகும், இல்லை அப்படியே ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா, அதாவது ஓவர் டர்ன் ஆச்சு அப்படின்னா சிங்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது ஆல்மோஸ்ட் கரெக்டு தான். என்னென்னா டென்சிட்டி கிரேட்டர் தென் தட் ஆஃப் வாட்டராக இருந்தாலும் அதனுடைய ஷேப் வச்சு நம்ம சொல்லலாம். ஷேப் வச்சு பார்க்கும்போது ஹாலோ போர்ஷன் தான் அப்போர்டில் இருக்குது, ஹாலோ ஃபேஸ் வந்து அப்போர்ட் டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம நார்மலாக பார்க்குற போட்டோட கண்டிஷன் தான். ஹாலோ ஃபேஸ் அப்போர்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளோட் தான் ஆகும். அதே ஹாலோ ஃபேஸ் டவுன்வர்டில் வந்துருச்சுன்னா அது வந்து சிங்க் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து கரெக்டு. அடுத்தது பயான் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் இன் தி அப்போர்ட் டைரெக்ஷன். பயான் ஃபோர்ஸ் கண்டிப்பாக எப்போவுமே அப்போர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். பாடி இம்மர்ஸ் ஆகிறத ரெசிஸ்ட் பண்ணுற ஃபோர்ஸ் தான் நம்ம பயான் ஃபோர்ஸ் சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக எப்போவுமே அது வந்து அப்போர்ட் டைரெக்ஷனில் தான் இருக்கும். ரெண்டுமே செப்பரேட்டாக கரெக்டு தான். பட்டு இது ரீசன் சொல்லி கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா when boat is floating in upright position it displaces more water as compared to overturned position. ஓகேங்களா, அதாவது அப்ரைட் பொசிஷனில் இருக்கும்போது அதிகமாக வாட்டர் டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஓகேங்களா, அந்த அந்த இன்னொரு பொசிஷனை கம்பேர் பண்ணும்போது அதில் அதிகமாக வாட்டர் டிஸ்பிளேஸ் பண்ணுது. த பயான்சி ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்ட் வால்யூம். ஹென்ஸ் upright position has more buoyancy force and the boat is able to float. buoyancy force அதிகமாக இருந்ததுன்னா பாடி ஃப்ளோட் ஆகுதுன்னு அர்த்தம். அது எந்த கண்டிஷன்லன்னா இந்த அப்ரைட் பொசிஷனில் தான். ஓகேங்களா, அப்போ பாடி ஃப்ளோட் ஆகும். ஸோ இந்த ஹாலோ போர்ஷன் வந்து அப்போ டைரெக்ஷனில் இருந்தது அப்படின்னா பயான் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால் பாடி ஃப்ளோட் ஆகுது. ஓவர் டர்ன் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து சிங்க் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே செப்பரேட்டாக கரெக்டு, ஆனால் வந்து ரீசன் இது கிடையாது. நெக்ஸ்ட்டு அதாவது ஆப்ஷன் பி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ரெண்டுமே கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செப்பரேட்டாக கரெக்டு, ஆனால் ஆப்ஷன் பி வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது அப்படின்ட்டு வரும். ஆப்ஷன் சி வந்து ஏ ட்ரூ, சாரி 1 ட்ரூ 2 வந்து ராங்கு. ஆப்ஷன் டி வந்து 1 ராங் 2 வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதனால் இங்கே வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு the necessary and sufficient condition for bodies in flotation to be in stable equilibrium is that the center of gravity is located below than சொல்லிட்டாங்க. அது ரொம்ப டைரக்டான கொஸ்டின் தான். ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் அப்படின்னாலே வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி மெட்டா சென்டருக்கு கீழே வரணும், இல்லை சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு மேலே மெட்டா சென்டர் வரணும். கரெக்டான ஆப்ஷன் வந்து ஏ தான். ஃபார் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடிஸ் மெட்டா சென்டர் இஸ் above center of gravity. The distance between the center of gravity and metacenter of floating body is known as metacentric height. அதான் ஜிஎம்னு சொல்லுவாங்க. higher the metacentric height, higher will be the stability. இந்த metacentric height எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஸ்டெபிலிட்டியோட மெஷர்மெண்ட் தான் இந்த metacentric height. அது அதிகமாக ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லோக்கல் அக்சலரேஷன் இந்த ஃப்ளூயிட் இஸ் டியூ டு. அக்சலரேஷனில் பார்த்தீங்கன்னா டெம்பரல் ஆர் லோக்கல் அக்சலரேஷன் ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாடி ஒரு வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதனுடைய வெலாசிட்டி டைரெக்ஷனை பொறுத்தும் டைமை பொறுத்தும் சொல்லலாம், இன்னொன்று லொக்கேஷனை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். டைமை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும், லொக்கேஷனை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். இதில் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிற வெலாசிட்டி வந்து நம்ம வந்து டெம்பரல், அதனால் வர அக்சலரேஷன் டெம்பரல் அக்சலரேஷன் சொல்லுவோம். இன்னொன்று வந்து லொக்கேஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகிற அக்சலரேஷன் வந்து அனதர் காம்போனண்ட். ஓகேங்களா, இங்கே கேட்குறது லோக்கல் அக்சலரேஷன் அப்படின்னா இட் இஸ் டியூ டு அப்படின்னு சொல்லிட்டு அன்ஸ்டடி நேச்சர், நான் யூனிஃபார்மிட்டி, டர்புலன்ஸ் இன் ஃப்ளோ, இரிட்டேஷன் நேச்சர் ஆஃப் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. லோக்கல் அக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் டைம் டிபெண்ட். ஓகேங்களா, அதாவது டைமை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது
ஓகேங்களா. வெலாசிட்டி சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா அது அன்ஸ்டெடி ஸ்டேட். அப்போ கிடைக்கிற அக்சலரேஷன் தான் நம்ம வந்து டெம்பரல் அக்சலரேஷன் அல்லது லோக்கல் அக்சலரேஷன் சொல்லுவோம். அதனால் இங்கே ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்ட். அன்ஸ்டெடி நேச்சர் ஆஃப் ஃப்ளோ தான் கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, the type of flow in which velocity at any given time does not change with respect to space is called type of flow in which velocity at any given time does not change with respect to space. ஓகேங்களா. அதாவது ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று டைமை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், இன்னொன்று வந்து லொக்கேஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. இதில் வெலாசிட்டி அட் எனி கிவன் டைம், ஓகேங்களா. ஸோ அது வந்து வெலாசிட்டி வந்து டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது வந்து யூனிஃபார்ம் ஃப்ளோ. அதே ஸ்பேஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் ஃப்ளோன்னு சொல்லுவோம். டைமை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து அதை வந்து அன்ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லுவோம். டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அது வந்து ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஆன்சர் எக்ஸாக்டாக என்ன சொல்லணும்னா யூனிஃபார்ம் ஃப்ளோ, பிகாஸ் ஹியர் வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ். அதனால் ஆப்ஷன் சி, யூனிஃபார்ம் ஃப்ளோ. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ். ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸில் இந்த வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரீம்லைன் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். ஸோ அதில் இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, impingement of a jet on a flat plate may be expressed by. ஸோ இதில் வந்து ஒரு ஃப்ளாட் பிளேட்டில் ஜெட்டினுடைய இம்பேக்ட் அதை சொல்கிறாங்க. அது எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை, இது வந்து சைன்றது ஸ்ட்ரீம்லைன் ஃபங்க்ஷன். இதில் எப்படி சொல்கிறாங்க, impingement ஆஃப் ஜெட் ஆன் அ பிளேட் மே பி எக்ஸ்பிரஸ்டு பை சை இஸ் ஈக்குவல் டு xy அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃப்ளாட் பிளேட்டில் ஒரு வாட்டர் ஜெட் இம்பேக்ட் ஆகுது அப்படின்னா அது கிட்டத்தட்ட அதனுடைய ஃப்ளோ வந்து சை இஸ் ஈக்குவல் டு xy அதை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சை இஸ் ஈக்குவல் டு xy, அதனுடைய எக்ஸ்பிரஷன் பார்த்திங்கன்னா சை இஸ் ஈக்குவல் டு xy. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பிளேட்டு இம்பேக்ட் ஆஃப் ஜெட், இது வந்து சை இஸ் ஈக்குவல் டு xyன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எ ஃப்ளோ ஹூஸ் ஸ்ட்ரீம்லைன் இஸ் ரெப்ரசன்டட் பை த கர்வ் இஸ் கால்டு. ஓகேங்களா. ஸ்ட்ரீம்லைன் வந்து ஒரு கர்வாக வருது எங்கே, இந்த அது என்ன ஃப்ளோன்னு சொல்கிறாங்க, 1 டைமென்ஷனல் கிடையாது, 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல், 4 டைமென்ஷனல் சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி 2 டைமென்ஷனல் ஃப்ளோ. ஸோ ஸ்ட்ரீம்லைன் கர்வாக கிடச்சிது, லைனாக இல்லாமல் கர்வாக கிடச்சதுன்னா அது வந்து 2 டைமென்ஷனல் ஃப்ளோ. ஓகேங்களா. 2 டைமென்ஷனல் ஃப்ளோ. நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனில் எ ஃப்ளோ ஹூ ஸ்ட்ரீம்லைன் இஸ் ரெப்ரசன்டட் பை எ கர்வ் இஸ் கால்டு 2 டைமென்ஷனல் ஃப்ளோ. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபார் அ ஸ்டெடி 1 டைமென்ஷனல் ஃப்ளோ த ஃப்ளூயிட் parameters are function of single space coordinate x only. ஓகேங்களா. இப்போ 1 டைமென்ஷனல் ஃப்ளோவாக இருந்ததுன்னா அதில் வந்து இப்போ 3 வெலாசிட்டி காம்பவுண்ட் நம்ம சொல்லலாம், எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், ஜெட் டைரக்ஷன். இப்போ சிங்கிள் டைமென்ஷன் அதாவது 1 டைமென்ஷனல் ஃப்ளோன்னு சொல்லும்போது அதனுடைய வெலாசிட்டி பார்த்திங்கன்னா எக்ஸுன்ற அந்த ஸ்பேஸை டிபெண்ட் பண்ணி தான், சரி எக்ஸ் கோஆர்டினேட்டை டிபெண்ட் பண்ணி தான் சேஞ்ச் ஆகும். அப்போ 1 டைமென்ஷன் சொல்லும்போது u இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டைரக்ஷன், அதாவது ஒரு டைரக்ஷன், அது எக்ஸோ ஒய்யோ ஜெட்டோ. அப்படி ஒரு வெலாசிட்டி காம்பவுண்ட் இருக்கும்போது அப்போ வந்து நமக்கு ஓகே அது சிங்கிள் கோஆர்டினேட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 டைமென்ஷனல் ஃப்ளோன்னு சொல்லும்போது அது வந்து ரெண்டு வெலாசிட்டி கோஆர்டினேட்ஸ் வரும், u1 v1, அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் 3 டைமென்ஷனல் ஃப்ளோவில் வந்து எக்ஸ் ஒய் ஜெட். ஓகேங்களா. த்ரீ காம்பவுண்ட்ஸ் u v w மூணுமே வரும். ஸோ கர்வுன்னு சொல்லும்போது நம்ம செகண்ட், அதாவது 2 டைமென்ஷனல் ஃப்ளோவில் தான் வந்து ஸ்ட்ரீம் லைன் கர்வாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து ஏன்னா அங்கே வந்து 2 வெலாசிட்டி காம்பனண்ட் வரும், u1 v1 வரும். ஓகேங்களா. ஸோ 2 டைமென்ஷனல் ஃப்ளோவுக்கு ஸ்ட்ரீம் லைன் கர்வாக தான் வரும். ஓகே, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, எ ஃப்ளோ ஃபீல்டு சாட்டிஸ்ஃபையிங் டெல்டா டாட் வி இஸ் ஈக்குவல் டு 0, டாட் ப்ராடக்ட் ஆஃப் டெல்டா வி, ஓகேங்களா, ஈக்குவல் டு 0 ஆஸ் த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ரெப்ரசன்ஸ் ஆல்வேஸ். இது எந்த ஃப்ளோவுக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. டெல்டா டாட் வி ஈக்குவல் டு 0 அப்படின்றது. இப்போ வந்து முதல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்யூஷன் பாருங்கள், ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் கண்டினியூட்டி ஈக்குவேஷன். முதல்ல கண்டினியூட்டி ஈக்குவேஷனில் டெல்டா டாட் பி ஈக்குவல் டு 0 மட்டும் கிடச்சதுன்னா அது என்னன்னு கேட்குறாங்க. கண்டினியூட்டி ஈக்குவேஷன் நமக்கு என்னென்னு தெரியணும், அதாவது டோ ரோ பை டோ டி. ஓகேங்களா. டென்சிட்டி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ப்ளஸ் டெல்டா ப்ராடக்ட் ஆஃப் பி இன்ட்டு வி. ஓகேங்களா. டெல்டா ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் இன்ட்டு வெலாசிட்டி, சரி ப்ரெஷர் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்கம்ப்ரஸ்ட் ஃப்ளோவுக்கு வந்து ரோ கான்ஸ்டன்ட். ஆக்சுவலாக வந்து வித்தின் ப்ராக்கெட்டில் ரோ இன்ட்டு வி தான் வரும். கண்டினியூட்டி ஈக்குவேஷனில் டோ ரோ பை டோ டி ப்ளஸ் டெல்டா ஆஃப் ரோ இன்ட்டு வி தான் வரும். ஓகேங்களா. ஈக்குவல் டு 0, அதாவது ரோ வி தான் நம்ம மாஸ்ன்னு சொல்கிறோம், டென்சிட்டி இன்ட்டு வெலாசிட்டி. ஓகேங்களா. அதுதான் மாஸ், அதான் சொல்கிறோம், ஈக்குவல் டு 0. இது வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன்.
அதில் இன்கம்ப்ரஸ்ட் ஃப்ளோவாக இருந்ததுன்னா டென்சிட்டி டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது டென்சிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ என்ன ஆகிடும், டோ ரோ பை டோ டி 0 ஆகும். அடுத்தது வித்தின் ப்ராக்கெட்டில் இருக்க ரோ வந்து கான்ஸ்டன்ட்ன்றதுனால வெளில வந்துடும். அப்போ ரோ இன்ட்டு டெல்டா வி ஈக்குவல் டு 0ன்னு வரும். ரோ அந்த சைடு போச்சுன்னா ஃபைனலாக டெல்டா டாட் வி ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ ஃப்ளோ வந்து கண்டிப்பாக இன்கம்ப்ரஸிபிளாக இருந்தால் தான் இந்த டெல்டா டாட் வி ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதனால் இங்கே இருக்கிற ஆப்ஷனில் இன்கம்ப்ரஸ் ஃப்ளோவும் இருக்குது. வேறு வந்து அன்ஸ்டெடி அண்டு இன்கம்ப்ரஸ் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க, அன்ஸ்டெடி கம்ப்ரஸ் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா அப்புறம் ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஸ்டெடி கம்ப்ரஸ் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன மஸ்ட்டு கண்டிஷன்னா, ஒன்று ஸ்டெடியாக இருக்கணும், அப்போ தான் வந்து டோ ரோ பை டோ டி வந்து 0ன்னு வரும். ஆக்சுவலாக ஸ்டெடியாக இல்லைனா கூட டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட், ஓகேங்களா. ஸ்டெடி ஃப்ளோவாக இல்லைனா கூட டென்சிட்டி கான்ஸ்டன்ட்ன்றதுனால இது இன்கம்ப்ரஸ் ஃப்ளோவுக்கு. இன்கம்ப்ரஷன் சொன்னாலே இந்த டோ ரோ பை டோ டின்ற காம்பனண்ட் வந்து 0 ஆகிடும். ரிமைனிங் டெல்டா ஆஃப் ரோவி தான் இருக்கும். ரோ கான்ஸ்டன்ட்னு அதையும் வெளில எடுத்துடலாம். அதனால் இந்த இடத்துல இன்கம்ப்ரஸபிள்ன்றதே ஒரு பர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன், ஓகேங்களா. ஸோ ஃபார் இன்கம்ப்ரஸ் ஃப்ளோ we can say டெல்டா டாட் வி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. டெல்டா டாட் வி ஈக்குவல் டு 0. இதுக்கு நமக்கு அந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷனுடைய ஃபார்ம் தெரியணும். டோ ரோ பை டோ டி ப்ளஸ் டெல்டா ஆஃப் ரோ இன்ட்டு வி ஈக்குவல் டு 0. அது தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம அதில் எந்த கண்டிஷனாக அப்ளை பண்ணால் இந்த டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இதில் வந்து ஆப்ஷன் பி இன்கம்ப்ரஸபிள் ஃப்ளோ தான். நெக்ஸ்ட்டு இன் எ ஃப்ரீ வொர்டெக்ஸ் ஃப்ளோ வந்து ஃப்ரீ வொர்டெக்ஸ்னு சொல்லிட்டாங்க. வெலாசிட்டி பொட்டன்ஷியல் லைன் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப், வெலாசிட்டி பொட்டன்ஷியல் லைன் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ வொர்டெக்ஸ் ஃப்ளோவில் வந்து வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் பை பின்னாடி வர கொஸ்டினில் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வரும், அதில் கிளியராக சொல்லிடலாம். பட் ஃப்ரீ வொர்டெக்ஸ் ஃப்ளோனாலே வந்து இந்த பொட்டன்ஷியல் லைன் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் லைன் அல்லது வெலாசிட்டி பொட்டன்ஷியல் லைன்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த ஆங்கிள் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், ஓகேங்களா. அதாவது ரொட்டேஷனல் பேராமீட்டர் டிவைடட் பை 2π இன்ட்டு தீட்டா, ஓகேங்களா. அது இந்த சிம்பிள் வந்து வோர்டைசிட்டின்னு நினைக்கிறேன், வோர்டைசிட்டி டிவைட் பை 2π இன்ட்டு தீட்டா. ஸோ இந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஆங்கிள் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. எங்கே, ஃப்ரீ வொர்டெக்ஸ் ஃப்ளோவில். ஃப்ரீ வொர்டெக்ஸ் ஃப்ளோன்னா கண்டிப்பாக வந்து இந்த வெலாசிட்டி பொட்டன்ஷியல் லைன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆங்கிள், ஓகேங்களா. அதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஃபார் irrotational அண்ட் இன்கம்ப்ரஸபிள் ஃப்ளோ, irrotational சொல்கிறாங்க, இன்கம்ப்ரஸபிள்னு சொல்கிறாங்க. வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் ஆர் given by π and ψ respectively. which one of the following sets is correct, ஓகேங்களா. irrotational இன்கம்ப்ரஸபிள் ரெண்டுமே இருந்தது அப்படின்னா அதாவது டெல் ஸ்கொயர் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 2 times, அதாவது ரெண்டு காம்போனண்ட்டையுமே, அதாவது வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் பை அண்ட் ஸ்ட்ரீம் லைன் ஃபங்க்ஷன் சை ரெண்டையுமே நம்ம என்ன சொல்கிறோம், 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ வந்து ஃபைனலாக என்ன வருதுன்னா ஈக்குவல் டு 0 வந்தால் irrotational அண்ட் இன்கம்ப்ரஸ் ஃப்ளோன்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ ஃப்ளோ வந்து irrotational அண்ட் இன்கம்ப்ரஸபிள்னு சொல்லிட்டாங்கன்னா டெல் ஸ்கொயர் பை இஸ் ஈக்குவல் டு 0, டெல் ஸ்கொயர் சை இஸ் ஈக்குவல் டு 0 ரெண்டுமே வந்து 0 ஆகிடும், ஓகேங்களா. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெல் பை டெல் சை இல்லை, டெல் ஸ்கொயர் பை அண்டு டெல் ஸ்கொயர் சை, ஓகேங்களா. அதாவது அந்த டெல்லுன்றது டி பை டிஎக்ஸ் அந்த மாதிரி தான், டி பை டிஎக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ இதில் பார்க்கும்போது டெல் ஸ்கொயர் பை ஈக்குவல் டு 0, டெல் ஸ்கொயர் சை இஸ் ஈக்குவல் டு 0 ரெண்டு கண்டிஷன் இருந்தால் தான் அது வந்து irrotational ப்ளஸ் இன்கம்ப்ரஸ் ஃப்ளோன்னு சொல்லலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு the concept of stream function which is based on the principle of continuity is applicable to the stream functionல வந்து பார்த்திங்கன்னா 2 தான் வரும். இது எக்ஸ் ஒய் டைரக்ஷன் மட்டும்தான் போகும், அதாவது 2 dimensional ஃப்ளோ மட்டும்தான் வரும், ஓகேங்களா. ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து 2 dimensional தான். ஸோ அதனால் வந்து the concept of stream function which is based on the principle of continuity is applicable to continuity principle வந்து 2 dimensional ஃப்ளோக்கு அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனால எப்போவுமே வந்து 2 dimensional ஃப்ளோ தான், ஆப்ஷன் பி தான் வரும். நெக்ஸ்ட்டு ஏன் ஈக்குபொட்டன்ஷியல் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். has no velocity component normal to it, has no velocity component tangential to it, is a line of constant velocity, is a line of zero normal acceleration. ஆக்சுவலாக வந்து வெலாசிட்டி காம்போனண்ட் இருக்காது, எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷனில் இருக்காது. அப்போது ஈக்குபொட்டன்ஷியல் லைன் அப்படின்னா has no velocity component tangential to it, ஓகேங்களா. அந்த லைனில் வெலாசிட்டி காம்போனண்ட் இப்போ நீங்கள் வந்து நார்மல் அண்டு டேஞ்சென்ஷியல் 2 காம்போனண்ட்டாக டிவைட் பண்ணலாம். கண்டிப்பாக டேஞ்சென்ஷியலாக பார்க்கும்போது வெலாசிட்டி காம்போனண்ட் இருக்காது, அதுதான் ஈக்குபொட்டன்ஷியல் லைன்,
ஓகேங்களா. இந்த ஆப்ஷன் ஏவும் பியும் கன்ஃபியூஸ் ஆகும். எப்போவுமே ஈக்குபொட்டன்ஷியல் லைனில் டேஞ்சென்ஷியல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்காது. ஓகேங்களா. இட் ஹேஸ் நோ வெலாசிட்டி காம்போனன்ட் டேஞ்சென்ஷியல் டு இட். அதுதான் வந்து கரெக்டு. டேஞ்சென்ஷியல் மட்டும்தான் இருக்காது. இதுதான் கரெக்டு. அடுத்தது அலாங் ஸ்ட்ரீம் லைன். ஸ்ட்ரீம் லைனில் என்னன்னு பார்ப்போம். இப்போ எப்படி ஈக்குபொட்டன்ஷியல் லைன் ஒன்று பார்த்தோம். அதில் என்னது வெலாசிட்டி டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி காம்போனன்ட் வந்து இருக்காது, ஜீரோன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஸ்ட்ரீம் லைனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி psi இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது ஸ்ட்ரீம் லைன் ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க. வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் ஒரு ஆப்ஷன், பை இஸ் ஜீரோ, psi இஸ் ஜீரோன்னு இருக்குது. ஓகேங்களா. psi ஜீரோவாக இருக்காது. ஸ்ட்ரீம் லைன் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது கிடையாது. psi ஜீரோ வராது. அதே மாதிரி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் ஜீரோவாக தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா. மீதி வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டு அப்புறம் psi கான்ஸ்டன்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்து psi வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. இப்போது அலாங் த ஸ்ட்ரீம் லைன் flow of fluid, the velocity of all fluid particles at a given instant is constant. ஸோ ஓகேங்களா. இப்போ இதில் வந்து velocity of all fluid particles at a given instant is constant. Along the streamline potential function pi is constant. ஓகேங்களா. along the streamline potential function pi is constant. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து psi is constant அப்படின்றது கண்டிப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பை இஸ் கான்ஸ்டன்ட் கரெக்டு, பட் ஆப்ஷனில் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் மட்டும் நம்ம டவுட்டில் வச்சுக்குவோம். இது பின்னாடி வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஸ்ட்ரீம் லைனில் அலாங் த ஸ்ட்ரீம் லைனில் எது பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன், அதாவது எக்ஸ்ப்ளனேஷனில் கரெக்டாக இருக்குது. பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அலாங் த ஸ்ட்ரீம் லைன் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் பை இஸ் கான்ஸ்டன்ட், அதுதான் கரெக்டு. ஸோ இது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது மேட்ச் ஆகும்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் ஏ மேட்ச் ஆகும், இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, a two-dimensional flow field is described by the velocity components u is equal to 2x, v is equal to minus 2y. The corresponding velocity potential function will be. இதுக்கு velocity potential function அதாவது பை என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இதில் வந்து டூ-டைமென்ஷனல் ஃப்ளோ ஃபீல்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ uv w வராது, uv மட்டும்தான். அதில் யூன்றது என்ன, வின்றது என்னன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம முதல்ல வந்து இந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் பை அப்படின்றது வந்து எப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அதாவது பை இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் எடி ஃப்ளோ பை இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், ரெண்டு டூ டைமென்ஷன் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக எக்ஸ் கமா ஒய்னு வரும். அப்போ டி பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அது என்ன ஆகும், எக்ஸை பொறுத்தும் வேரி ஆகும், ஒய்யை பொறுத்தும் வேரி ஆகும். அப்போது இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், டி பைன்றது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னா டோ பை பை டோ எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் டோ பை பை டோ ஒய் இன்ட்டு டிஒய் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்போது டி பை அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்றதுனால எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது டோ பை பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் டோ பை பை டோ ஒய் இன்ட்டு டிஒய் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம இந்த டோ பை பை டோ எக்ஸ்ன்ற டேர்மை தான் நம்ம வந்து, அதாவது பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் பை அதனுடைய எக்ஸ் டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ் தான் நம்ம வந்து யூன்னு சொல்கிறோம், ஒய் டைரெக்ஷனல் டெரிவேட்டிவை நம்ம வின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக நெகட்டிவ் தான் வரும். பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் எப்போவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் எக்ஸ் டைரெக்ஷன் டெரிவேட்டிவும் சரி, ஒய் டைரெக்ஷன் டெரிவேட்டிவும் சரி, ரெண்டுமே நெகட்டிவில் தான் வரும். ஸோ டோ பை பை டோ எக்ஸை வந்து மைனஸ் யூனும், டோ பை பை டோ ஒய்யை வந்து மைனஸ் வின்னு சொல்லுவோம். இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது டி பை இஸ் ஈக்குவல் டு மைனஸ் யூ டிஎக்ஸ் ப்ளஸ் மைனஸ் வி டிஒய்னு வரும். நமக்கு தேவை பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் பை. அப்போ அதை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா டி பை வந்து பைன்னு வந்துடும். இந்த சைடு இன்டெகிரேட் பண்ணும்போது யூடிஎக்ஸ் விடிஒய் அப்படின்னு வரும். அதில் முதல்ல இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா யூனா என்னது 2xன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வினா வந்து மைனஸ் 2yன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யூ 2x, இங்கே வந்து ரெண்டு டேர்ம் மைனஸ் கொடுத்துருக்காங்க. டோ பை பை டோ எக்ஸ், டோ பை பை டோ ஒய் ரெண்டுலேயுமே மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் யூஸ் பண்ணல. ஸோ ஒன்றும் கொஸ்டினில் இல்லை, இங்கே இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யூக்கு பதிலாக 2xன்னு எடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும் இன்டெகிரேட் பண்ணும்போது. விக்கு பதிலாக மைனஸ் 2yன்னு இருக்குது. அப்போ ஒய் ஸ்கொயர் பை 2 இந்த 2 கேன்சல் ஆகி தான் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வருது. ஸோ இந்த மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் ஒய் ஸ்கொயர் வருது. அப்போ ஆன்சர் ஃபைனலாக வந்து பை இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வருது.
இனி வர்ற கொஸ்டினில் இந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கான கரெக்டான டெரிவேட்டிவ் இப்போ வந்து டோ பை டோ எக்ஸ் மைனஸ் யூனும் டோ பை டோ ஒய் மைனஸ் வின்னு எடுத்திருக்காங்க. அதை வந்து இனி வர்ற அடுத்த வீடியோவில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போதைக்கு இங்கே இருக்கிற ஆன்சர் எடுத்துக்குவோம். பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் பை இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எங்கே எப்போ யூ இஸ் ஈக்குவல் டு 2xனும் வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2yன்னு வந்தால் இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பட் ப்ரொசீஜர் இது தான். என்ன பண்ணணும்னா முதல்ல டி பைன்றது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் அப்படின்ற வகையில் டெரிவேட் பண்ணணும். ஸோ டோ பை பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் டோ பை பை டோ ஒய் இன்ட்டு டிஒய் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அதில் யூனா என்ன வினா என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா அதுதான் வந்து ஆன்சர். இதில் யூவி எக்ஸாக்டாக என்னன்றதை நான் வந்து அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். இப்போதைக்கு இங்கே இருக்கிற ஆன்சர் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பை இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதே மாதிரி நம்ம ஸ்ட்ரீம்லைன் ஃபங்க்ஷனையும் டெரைவ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுலேயும் இந்த டோ சை பை டோ எக்ஸ் டோ சை பை டோ ஒய் அது என்னன்றதை தெரிஞ்சிட்டோம்னா இதே மாதிரி ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ தயவுசெய்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நானும் அதுக்கான ஆன்சரை மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் டு ஆல்.